கண்களுக்கும் கைகளுக்கும் இணைப்பு தந்து மனதை அடிமையாக்கி நம்மை அடக்கியாலும் செல்போன் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வருகின்றனர் எம் பள்ளி மாணவியர். இன்றைய மாணவ சமுதாயம் புத்தகத்தை எடுத்து பார்ப்பதற்கு கூட சங்கடப்படுகிறார்கள். வாசிப்பு பழக்கத்தை மாற்றிவிட்ட செல்போன் ஒவ்வொரு மனிதர்களிடமும் அட்டை போன்று ஒட்டிக்கொண்டு இருக்கிறது. இந்த காலத்தில் செல்போன் என்பது கிட்டத்தட்ட ஆளாம் விரலை போலவே மாறி எப்போதும் நம் கைகளிலே இருக்கிறது. செல்போன் இல்லாமல் யாராலும் இருக்க முடியாது என்ற நிலை உருவாகிவிட்டது. இந்த செல்போன் பயன்பாட்டை குறைப்பதை ஊக்குவிக்கும் விதமாக போன் ஃப்ரீ February 2025 என்ற ஒரு சேலஞ்ச் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. தகவல் தொழில்நுட்ப உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த இடத்திலேயே உலகின் மூலை முடுக்குகளில் நடக்கும் சம்பவங்களை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இந்த தகவல் தொழில்நுட்பத்தால் இன்றைய இளைய சமுதாயம் சீர்கட்டு வருகிறது. செல்போனில் அனைத்தையும் தெரிந்து கொள்ளும் நவீன வசதிகளும் உள்ளன. ஆகையால் செல்போன் உலகிற்குள் துவண்டு போகும் குழந்தை பருவமும் பெற்றோர்கள் கவனிக்க வேண்டியவையும் பற்றியும் ஒரு விழிப்புணர்வு நாடகத்தை எம் பள்ளி மாணவிகள் நடத்த வருகிறார்கள். காட்சி 1. நிலாவின் வீட்டில் நிலா, அம்மா, அப்பா உரையாடுதல். அம்மா, மா, எங்கம்மா இருக்கீங்க? என்ன நிலா, ஸ்கூல் விட்டு வந்துட்டியா? வந்துட்டம்மா. என்ன நிலா? அம்மா அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா? என்ன விஷயம் நிலா? அதுக்கு முன்னாடி காஃபி தரீங்களா? சரி சரி, இன்னைக்கு ஸ்கூல்லாம் எப்படி போச்சு? நல்லாதாம்மா போச்சு. நல்லா படிக்கிறியா? கிளாஸ் எல்லாம் நல்லா கவனிக்கிறியா நிலா? அதெல்லாம் நல்லா படிக்கிறேம்மா, நல்லா தான் கவனிக்கிறேன். ஆனா போர்ஷன் தான்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கு. இல்ல நிலா, வர வர மார்க்ஸ் எல்லாம் கம்மியாயிட்டே வருது, அதான் கேட்டேன். மா, அது போர்ஷன் நிறைய இருக்குல்லம்மா, அதுவும் இல்லாம சிலபஸ் வேற மாத்திட்டாங்களாம். அதனாலதான்மா மார்க் எடுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நிலா, கஷ்டமா இருந்தா டியூஷன் எதாவது அரேஞ்ச் பண்ணட்டுமா? அதெல்லாம் வேணாமா, சனி ஞாயிறெல்லாம் படிச்சுக்கலாம். காஃபி எங்கம்மா? சரி சரி, நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, காஃபி கொண்டு வந்து தரேன். இங்க பாரு நிலா, 2 விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகத்துக்கு வச்சுக்கோ. 1, எல்லார்கிட்டயும் கீழ்ப்படிகளா நடக்கணும், எந்த தப்பும் பண்ணக்கூடாது. 2, நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கணும், சரியா? எத்தனை தடவைமா இதையே சொல்லுவீங்க? நீங்க டெய்லி கனவுல கூட இதெல்லாம் சொல்ற மாதிரி இருக்கு. சரி சரி, நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, கொண்டு வந்து தரேன். சரிம்மா. நிலா நிலா, உன் போன் எங்க? பேக்ல தாம்மா இருக்கும், சைடு ஜிப்ல பாருங்க. எந்த தேவையில்லாத வேலையும் பண்ணல, கிளீனாதான் இருக்கு, நல்ல பொண்ணாதான் இருக்கா. என்னம்மா நிலா போன் எடுத்து பாத்துட்டே இருக்க? இல்லங்க, அவ போனை எப்படி யூஸ் பண்றான்னு பாக்குறேன். இல்லம்மா, சரியாதான் இருக்கா. காலையில அவளை ஸ்கூல்ல டிராப் பண்ணும் போது போனை ஆஃப் பண்ணிடுறா, அப்புறம் ஈவினிங் தான் ஆன் பண்றா. அதுவும் இல்லாம அவளோட சிம்ம நம்ம ஃபேமிலி ஆப்ல ட்ராக் பண்றேன். எல்லாம் சரியாதான் போயிட்டு இருக்கு. இல்லங்க, டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சுல, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. இல்லையே, டெக்னாலஜில நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. நம்ம பொண்ணை நம்ம தானே சரியா கவனிச்சுக்கணும். சரிங்க, அவ காஃபி கேட்டா, நீங்களும் வாங்க சேர்ந்து குடிக்கலாம். சரிம்மா. காட்சி 2. நிலா படிக்கும் பள்ளியில் நிலா, மாலா, மாணவர்கள் மற்றும் ஆசிரியர். ஹே மாலா, உனக்கு ஒரு வீடியோ காட்டுறேன் பாரு, செம்மையா இருக்குடி. என்னடி நீ ஸ்கூலுக்கு வந்த உடனே சிம் போட்டுக்கிற, வீட்டுக்கு போனதும் பழைய சிம்ம போட்டுக்கிற. அப்பப்பா, எங்க இருந்துதான் இந்த ஐடியாலாம் வருதுன்னு தெரியல. செம்மடி. எங்க அப்பா என்னமோ அவரை பெரிய டிஜிட்டல் புலி நினைச்சுக்கிட்டு எங்களோட ஃபேமிலி ஆப் வச்சு என்ன ட்ராக் பண்றாராமா. யார் கூட சேட் பண்றேன், என்னென்ன வீடியோ பாக்குறேன், என்னென்ன சைட்டுக்கு போறேன், எல்லாத்தையும் வாட்ச் பண்றாராமா. நான் யாரு? புலிக்கே புலி இல்லையா? அதனாலதான் ஸ்கூலுக்கு வந்தோடனே வேற சிம்ம போட்டுறேன். எப்படி ஐடியா?
ஆமாண்டி, நீ வேற சிம் மாத்தனாலும் வேற சைட்டுக்கு போனாலும் உன்னை கண்டுபிடிச்சுவார் தானே. அதெல்லாம் ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியாது. எங்க அப்பாவுக்கு இப்ப இருக்க டெக்னாலஜி பத்தி ஒன்னும் தெரியாது. எப்படியோ சிம்ம மாத்தி மாத்தி உங்க அப்பாவை ஏமாத்திக்கிட்டு இருக்க. உன்கிட்ட இருந்து நிறைய டெக்னிக் கத்துக்கலாம் போல இருக்கே. அதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்கு நீ லீடரா ஆயிட்ட. வீட்டுக்கு போனதும் பூனை மாதிரி. சரி சரி, எனக்கு போர் அடிக்குது, நான் படிக்க போறேன். ஏ படிக்கலாம் வேணாம், அது ரொம்ப குட் மார்னிங். குட் மார்னிங் கேர்ள்ஸ், சிட் டவுன். என்ன கேர்ள்ஸ், எக்ஸாம் எழுதின பேப்பர்லாம் பாத்தீங்களா? பார்த்தோம் மிஸ். ரொம்ப மோசமா இருக்கு. இப்படியே போனா பப்ளிக் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுவீங்க. எல்லாரும் புக் எடுத்து படிங்க. நிலா, நீ மட்டும் என் கூட வா. என்ன நிலா, உனக்கு என்ன ஆச்சு? எப்பயுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவ, இப்ப டாப் 10ல கூட வரல. ஒன்னும் சரியில்லையே. இல்ல மிஸ், அது எக்ஸாம் டைம்ல ஃபீவர் வந்துருச்சு மிஸ், அதனாலதான் ரிவைஸ் பண்ண முடியல. சாரி மிஸ். சரி சரி, நெக்ஸ்ட் டைம் திரும்ப ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், புரியுதா? ஓகே மிஸ். நல்லா தானே படிச்சிட்டு இருந்தா இந்த பொண்ணு, ஏன் இப்படி ஆகுறா? சம்திங் இஸ் ராங். இவ கவனம் வேற வழியில போகுதுன்னு நினைக்கிறேன். அடிக்கடி கிளாஸ்ல வேற இல்லாம போயிடுறா. எதுக்கும் இவளை வாட்ச் பண்ணிட்டே இருப்போம். ஹே மாலா, உனக்கு இன்னொரு வீடியோ காட்டுறேன் பாரு, இதுவும் செம்மையா இருக்குடி. என்னடி இந்த வீடியோ எல்லாம் பார்க்க கூடாதுன்னா வீடியோ இது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, பார்க்கலாம் பாருடி. பார்க்க வேணாம், எனக்கு பயமா இருக்கு. மிஸ் வேற வந்துட போறாங்க. அதெல்லாம் வர மாட்டாங்க, பயப்படாதடி. ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் நேரத்துல மொபைல் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? என்னது அது? இல்ல மிஸ், அது ஒண்ணும் இல்ல மிஸ். என்னது அது? குடு. இல்ல மிஸ், அது ஒண்ணும் இல்ல மிஸ். குடிங்க. அதான பார்த்தேன். என்னடா மார்க் குறைஞ்சுக்கிட்டே வருது, ஒழுக்கமோ தேஞ்சுக்கிட்டே போகுதுன்னு பார்த்தேன். இல்ல மிஸ், அது மிஸ் சாரி மிஸ், என்ன மன்னிச்சிருங்க மிஸ், ப்ளீஸ் மிஸ். முதல்ல ஸ்கூலுக்கு மொபைலே கொண்டு வரக்கூடாது. நீ என்னடானா இங்க கொண்டு வந்து தப்பான விஷயத்த பார்த்துட்டு இருக்க. மிஸ் சாரி மிஸ், என்ன மன்னிச்சிருங்க மிஸ், மொபைலை கொடுங்க மிஸ். என்ன சாரி? வர வர உன் நடவடிக்கை சரியில்லை. உங்க அம்மா கிட்ட பேசினாதான் சரி வரும் போல இருக்கு. நான் பேசிக்கிறேன், நீ போ. மிஸ் வேண்டாம் மிஸ், அம்மா கிட்ட எல்லாம் பேசாதீங்க மிஸ், அடிப்பாங்க மிஸ், பயமா இருக்கு மிஸ், மொபைலை கொடுத்துருங்க மிஸ். இங்க பாரு நிலா, இந்த மொபைல் உங்க அம்மா கிட்ட தான் கொடுப்பேன், நீ போய் உட்காரு. மிஸ் வேண்டாம் மிஸ், என்கிட்டே கொடுங்க மிஸ், சாரி மிஸ். இது என்ன ஸ்கூலா இல்ல கிளப்பா? இந்த ஸ்கூலுக்கு ஒரு பேர் இருக்கு, அதை கெடுத்துட்டியே. சாரி மிஸ், போய் உட்காரு. ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் முடிஞ்சிச்சு, எல்லாம் வெளியே போங்க. நிலாவோட அம்மாவா? ஹலோ, யார் பேசுறது? நான் நிலாவோட கிளாஸ் டீச்சர் பேசுறேன். சாரி மிஸ், உங்க நம்பரை ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன், எப்படியோ டெலீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல புது நம்பர்ல இருந்து கால் பண்றீங்களா? இல்லங்க, இது உங்க பொண்ணோட புது நம்பர். இல்ல மிஸ், அவளுக்கு வேற நம்பர் எதுவும் இல்லையே. நீங்க நாளைக்கு ஸ்கூலுக்கு வாங்க, உங்க பொண்ணோட போன் இங்கதான் இருக்கு, நீங்க நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க. ஏதாவது பிரச்சனையா மிஸ்? நேர்ல வாங்க, பேசிக்கலாம். என்ன நிலா, என்ன நடக்குது ஸ்கூல்ல? படிக்கிற நேரத்துல செல்போன் ஏதாவது பாத்துட்டு இருந்தியா? யாரோட போன் அது? ஐயோ, மிஸ் வேற சொல்லிட்டாங்க போல. அம்மா, அது அது என்னோட போன் தானே. உன்னோட போன் எப்படி நிலா வேற நம்பர் வந்தது? அம்மா, அது வேற ஒரு பொண்ணோட சிம்முமா. வேற ஒரு பொண்ணோட சிம் எப்படி உன்கிட்ட வந்தது? அவ என்ன போன் இல்லாம ஒரு சிம் மட்டும் வச்சிருக்காளா? அம்மா, அவ போன்ல ஏதோ ப்ராப்ளம் சொல்லிட்டு அவ என் போன்ல போட்டு செக் பண்ணி பாத்துட்டு இருந்தா. என்ன நம்ப மாட்டீங்களாமா? சரி சரி, அதையா கிளாஸ் ஹாஸ்ல பண்ணீங்க? ஈவினிங் பாத்துருக்கலாம்ல. அம்மா, அது கேம்ஸ் பீரியட் தாமா, அதனாலதாமா செக் பண்ணி பாத்துட்டு இருந்தோம். சரி, உங்க டீச்சர் நாளைக்கு ஸ்கூலுக்கு வர சொல்லிருக்காங்க, நான் அங்க வந்து என்னன்னு கேட்டுக்கிறேன். அம்மா,
எனக்கு கொஞ்சம் ஃபீவர் வர மாதிரி இருக்கு. உடம்பெல்லாம் குளிருதுமா, தலை வேற வலிக்குது. நான் நாளைக்கு லீவ் போட்டுக்கிட்டுமா? அப்படியா? அப்படி ஒன்றும் ஃபீவர் மாதிரி இல்லையே, டேப்லெட் தரேன், ஸ்கூல் எல்லாம் ஒன்றும் லீவ் போட வேணாம். சரிம்மா. குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங் கேர்ள்ஸ், சிட் டவுன். என்ன கேர்ள்ஸ், சோஷியல் டெஸ்ட் சொல்லியிருந்தேன், எல்லாம் படிச்சிட்டீங்களா? எஸ் மிஸ். டெஸ்ட்டுக்கு எல்லாம் ரெடியா? ரெடி மிஸ். நோட் எடுத்து எழுதுங்க. மிஸ் வணக்கம், நான் நிலாவோட அம்மா. என்ன வர சொல்லியிருந்தீங்களே. வாங்க வாங்க. ப்ளீஸ் பி சீட்டட். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஏய் நிலா, இங்க வா. ஆமாங்க, ஏன் உங்களை வர சொன்னா, இதுதான் உங்க பொண்ணோட மொபைல். ஸ்கூலுக்கு வரும்போது மொபைல் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல, உங்களுக்கு தெரியாதா? இல்ல மிஸ், ஏதோ கூகுள் மீட் கிளாஸ் எடுப்பாங்க, புரியாததெல்லாம் உடனே கூகுள் சர்ச் பண்ணி பாத்துக்கலாம்னு சொன்னாலே. அதுவும் இல்லாம அவ இதை மிஸ்யூஸ் பண்ணாம இருக்க அவளோட சிம்ம எங்க ஃபேமிலி ஆப்ல ட்ராக் பண்றோமே. பசங்க சொல்றதெல்லாம் அப்படியே நம்பிராதீங்க. பேரண்ட்ஸை ஏமாத்துறதுலாம் அவங்க ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டு இருக்காங்களே. உங்க பொண்ணோட ரேங்க நீங்க பாத்தீங்களா? அவ படிப்புல ரொம்ப கீழே போயிட்டே இருக்கா. இல்ல மிஸ், போர்ஷன்ஸ் எல்லாம் ஓவரா இருக்கு, சிலபஸ் வேற மாத்திட்டாங்க, டீச்சர்ஸும் சொல்லி கொடுக்க கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னாலே. அப்படியா சொன்னா? எங்க கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? மார்க் குறைஞ்சதுக்கு உடம்பு சரியில்லைன்னு காரணம் சொன்னா. பசங்க சொல்றதெல்லாம் அப்படியே நம்பிடாதீங்க, புரிஞ்சுக்கோங்க நிலாமா. நிலா, நீ யாரோட சிம்மை யூஸ் பண்ண? மிஸ், அது மாலாவோட சிம்மு மிஸ். எனது மாலாவோட சிம்மா? மாலா, அந்த சிம் உன்னோடதா? இல்ல மிஸ், அது என்னோட சிம் இல்ல மிஸ். அவ இல்லன்னு சொல்றாளே, ஏன் போய் சொல்ற? மிஸ் சாரி மிஸ், அது என்னோட சிம்மு தான் மிஸ். நான் தான் மிஸ் பயத்துல போய் சொல்லிட்டேன். சாரி மிஸ். உண்மையா சொல்லு நிலா, அந்த சிம் உன்னோடதா இல்ல மாலாவுதா? என்னுடைய சிம்மு தான் மிஸ். ஏன் மாத்தி மாத்தி பேசுற? ஏன் போய் சொல்ற? இங்க பாரு நிலா, இந்த ஸ்கூல்ல படிப்புக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கறதோட ஒழுக்கத்தையும் நேர்மையும் சேர்த்து கத்து கொடுக்கிறோம். குழந்தைங்க தப்பு பண்றது சகஜமானதுதான், ஆனா அதை மறைக்கிறதுக்கு எத்தனை போய் சொல்ல வேண்டியிருக்கு பாத்தியா? அது இன்னும் ஒண்ணு மோசமான நிலைமைக்கு கொண்டு போய்விடும். சாரி மிஸ், என்ன மன்னிச்சிடுங்க மிஸ். இனி நான் இது மாதிரி தப்பு செய்ய மாட்டேன் மிஸ். இட்ஸ் ஓகே, யூ ஆர் அ குட் ஸ்டூடெண்ட். மிஸ், என் பொண்ணு இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த விஷயத்த நீங்க பிரின்சிபல் வரைக்கும் எடுத்துட்டு போக மாட்டீங்கல்ல? ஸ்டூடெண்டோட தவிர எல்லாரும் முன்னாடியும் எடுத்து காட்டுனா அவங்களோட மனநிலை பாதிக்கப்படும், அவங்க திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாம போயிடும். அதனால நான் பிரின்சிபல் கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லிக்கிறேன், அவ திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி தரேன். மிஸ் சாரி மிஸ், இனிமே நான் தப்பு செய்ய மாட்டேன் மிஸ். இனி நீங்களே பாராட்டுற மாதிரி நான் கண்டிப்பா நடந்துப்பேன் மிஸ். சாரி மிஸ். இங்க பாரு நிலா, ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கேட்டுக்கோங்க. ஸ்டூடெண்டா இருக்கும் போது நிறைய டெம்டேஷன் ஏற்படும், அதை அடக்கி ஆள பழகுங்க. நிலா, நீ போன்ல போட்டது சிம் கார்டு இல்ல, சிம் கார்டு. சிம்னா என்னன்னு தெரியுமா? தெரியாது மிஸ். நிலா, உனக்கு தெரியுமா? தெரியாது மிஸ். நல்லா கேட்டுக்கோங்க. சின்னா அது ஒரு பாவச் செயல், அது தவறான டெம்டேஷனை தான் ஏற்படுத்தும், அது உங்க ஃபியூச்சரையே அழிச்சிடும், புரிஞ்சுக்கோங்க. சாரி மிஸ். இட்ஸ் ஓகே. இந்தாங்க உங்க பொண்ணோட போன். மனம் திரும்பிய நிலா தன் தாயிடம் மனம் விட்டு பேசுதல். அம்மா அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா, உங்ககிட்டயே போய் சொல்லிட்டேன், எனக்கு அவமானமா இருக்குமா. இனி நான் உங்க வார்த்தையை மீறவே மாட்டேம்மா. சாரிம்மா. நிலா, உன்னை நான் நம்புறேன்டா, இனிமே தப்பு பண்ணாத. அப்படியே தப்பு பண்ணாலும் அதை சுட்டி காட்டும் போது வாழ்க்கையில இதையோ ஒரு பாடமா நினைச்சுக்கோ, சரியா? இதான் உன் போன். இல்லம்மா, எனக்கு செல்போன் வேண்டாமா. நிலா, உன்னை நான் நம்புறேன்டா. இல்லம்மா, எனக்கு செல்போன் வேண்டாமா. கவனத்தை சதுர விடாம கிளாஸ் ரூம்ல பாடத்தை கவனிச்சாலே போதுமா. செல்போன், இன்டர்நெட் எதுவுமே தேவைப்படாது. இதை நான் உங்களுக்கு கண்டிப்பா நிரூபிச்சு காட்டுவோமா. ஓகேவாமா? இனி நானே சம்பாரிச்சு புது மொபைல் வாங்கிக்கிறேன். சரி நிலா.
ஏமா எப்ப பார்த்தாலும் நிலா போன் எடுத்து செக் பண்ணிட்டே இருக்கா. அவ நல்ல பொண்ணு தானே? ஆமாங்க, அவ நல்ல பொண்ணுதான். அவளே சம்பாதிச்சு போன் வாங்கிக்கிறேன், எனக்கு இப்ப போன் எல்லாம் வேணான்னு சொல்லிட்டா. அப்படி அவ சம்பாதிச்சு போன் வாங்கினா நம்ம அவளுக்கு ஒரு சிம் கார்டு வாங்கி தரலாமா? ஓகே, நம்ம ஃபேன்சி நம்பர் வாங்கி கொடுத்துடலாம். சரியா? சரிங்க. அம்மாவாக திவ்யஸ்ரீ 9B, அப்பாவாக காயத்ரி 8A, நிலாவாக யோஸ்ரீ 9B, ஆசிரியராக அனுஸ்ரீ 8B, மாலாவாக தமிழரசி 9B மற்றும் மாணவ செல்வங்களாக 8 மாணவிகள். நன்றி. வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது என்பதோடு மட்டுமல்லாமல் செல்போன் யூஸ் பண்ணக்கூடாது என்ற வாசகத்தையும் சேர்த்து கொள்ள வேண்டியதுதான். இதனை பார்க்கும் பெற்றோர்கள் கண்டிப்பாக வளர்ந்து வரும் உங்கள் குழந்தைகள் கையில் செல்போனை கொடுக்க வேண்டாம் என்பதை ஒரு வேண்டுகோளாக விடுக்கிறோம். உள்ளங்கையில் உலகம் செல்போனால் இல்லை, உலகை விட்டு தனித்து வாழ்கிறோம் செல்போனால். ஆகையால் தேவைக்கு பயன்படுத்தி தெளிவாக வாழ்வோம். நாடகத்தில் நடித்த மாணவியர்களுக்கு பாராட்டுகளும் நன்றிகளும்.